நடுவர சாதாரண நடுவரங்க. அப்புறம் நான் ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க. அது ஆஃப் ஆயில்ல போடுவாங்க. முட்டை தோசையிலே போடலாம் சார். போடுங்க மேடம். உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் சார். நீங்க சொல்லுங்க. அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள்ட்ட இருந்து எப்படி கைதட்டு பறக்குதுன்னு பாருங்க. நீங்க சொல்லுங்க. உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா. ஹீரோ ஹோண்டா. ஜில்லடு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா. ஜிகர் தண்டா. தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்களடா மண்டா. மண்டா. நீ ஏன் ஊரா சாப்பிட்ட ஆயிட்டா குண்டா? நீ ஒரு கறி பிடிச்ச அண்டா. நானும் கவிதை வச்சிருக்கேன். நடுவர்களே நீ கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க சார். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு நடுவர். பின்னாடி டாடா ஏசி நிக்குது அங்க வச்சு கொஞ்சம். பா என்ன பேச்சு எதிரணில இருந்து வந்து உட்கார்ந்துக்கிட்டு குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் தாய் தான்னு பேசுறாங்கல்ல சார். உண்மையிலே பாருங்க இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும் தான் இருட்டா இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலயும் தாரம்னு ஒருத்தி இல்லைன்னா உங்க வாழ்க்கை இருட்டா போயிருக்கும். அதனால தான் நாங்க யூபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம். ஒரு பெண் பந்தகால் போட்டு வந்தாதான் சார் நீங்க எல்லாம் சொந்த கால்ல நிக்க முடியும். அதனால தான் நாங்க ஜிஎம் மண்டபத்துல கல்யாணத்தை முடிச்சிரோம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கு கூட புருஷன். ஏய் நான் புருஷன். நீ யாரு புருஷன்? அது குளிஞ்சியாடா லூசு போல. இந்த தூக்கத்துல மாத்தி சொல்றேன் பாரு பொண்டாட்டி வேற. உண்மையிலங்க சார் தாரம்னா அன்பு சார். தாரம்னா பண்பு. தாரம்னா ஒரு தெம்பு. அவளை நம்புங்க வாழ்க்கையில உருப்பிடுவீங்க. அப்படிப்பட்ட தாரம் குடும்பத்துக்குள்ள வரும்போது மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படி இரவுக்கும் பகலுக்கு இனி என்ன வேலையா இருக்கும் சார்? ஆஹா. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்பா. நடுவர் அவர்களே இப்படி தாரம் குடும்பத்துக்குள்ள வரும்போது தானே சார் மகிழ்ச்சி இருக்கு. உண்மையிலே பாருங்க ஒவ்வொரு இளைஞனும் தன் அம்மா கிட்ட இருக்கும்போது வீட்டுக்கெல்லாம் எத்தனை மணிக்கு வருவான்? நைட்டு எத்தனை மணிக்கு வருவான்? 10 மணி 11 மணி 12 மணிக்கு வருவான் சார். அம்மா கேட்பாங்க ஏன்டா வீட்டுக்கு சீக்கிரம் வரலாம்னு. ஏன்டா 11 மணி 10 மணி 12 மணிக்கு வர்றியே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்லுவான் வீட்டுல என்னம்மா இருக்கு எல்லாமே வெளியில இருக்குமா அப்படிமா. உடனே அந்த தாய் முடிவு பண்ணுவாங்க இவனை இப்படியே விட்டா சரி வராது, இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அப்பா அவனுக்கு கல்யாணத்தை பண்ணுவாங்க சார். கல்யாணம் முடிஞ்ச உடனே வீட்டை விட்டு வெளியிலே போக மாட்டேன் சார். அப்பவும் அந்த அம்மா கேட்பாங்க ஏன்டா கடகன்னைக்கு போயிட்டு வரலாம்னா அப்படி வீட்டுக்குள்ள குட்டி போட்ட பூனை மாதிரியே இருக்கியே ஏன்டா அப்படிம்பாங்க. அப்ப அந்த பையன் சொல்லுவான் வெளியில என்னமா இருக்கு எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்குமா அப்படி. எல்லாம் 3 மாசம் வரைக்கும் சொல்லுவாங்க. அப்புறம் தெரியும் அவன் கதை. கல்யாணம் பண்ணி 3 மாசம் வரைக்கும் குஷியில தெரியுவான். என் செல்லம் என் சிச்சும்பான். டீ வாங்கி கொடுக்க மாட்டான், ஜூஸ் வாங்கி கொடுப்பான். உடம்பு குளிர்ச்சி ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடும், ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடும். ஒரு குழந்தை உறக்கட்டும் ஒரு போண்டா வாங்கி தர மாட்டான். என் குடும்பத்தை தின்னே தேக்கிறேடி அப்படிம்பான்.
உண்மையிலுமே அப்படிதான் சார். எனக்கெல்லாம் திருமணமான புதுசுல சார். ஒரு 35 வருஷம் இருக்குமா? ஆமா, இங்க கேட்டாங்க. சொல்லணும், காசு வாங்கல எழுதி கொடுத்தேன் வாங்குவேன். உண்மையில நடுவர்களே, எனக்கு திருமணமான புதுசுல எங்க அத்தா என்னை வாடினே கூட மாட்டார். இங்க வாடா அப்படிதான் கூடுவார். கட்டிங் போட்டு இருப்பான் போல, உளறி இருக்கான்டா. ஏன் தெரியுமா சார் என்னை வாடின்னு கூட மாட்டாரு? ஏன் தெரியுமா சார்? என் முகம் வாடி போயிருமா, அதனால சார். இங்க பொறுமை பொறுமை சாமி, பொறுமை. அவங்க புருஷன் பொண்டாட்டி கூப்பிட்டுக்கலாம், நீ ஏன் நெஞ்சு அடிச்சுக்கிற? நானும் உண்மையிலே பண்பாடு உள்ள பிள்ளை சார். சொல்லு சொல்லு. எங்க அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது அப்படியே கண்ணுக்கெல்லாம் மை போட்டு அழகா இருப்பேன். மரியாதை அழகா இல்ல அகலமா, வார்த்தை திருத்தம் தேவை. உண்மையிலே சார், நான் கண்ணுக்கெல்லாம் மை போட்டு நல்லா இருப்பேன். ஆனா என்னைக்கு எங்க அத்தானை திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன் சார். ஏன்? அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு, அவர் மூஞ்சில கரிய பூச முடியுமாக்கா? புருஷன் பொண்டாட்டினா இப்படி இருக்கணும்டா பாடுறா. உண்மையிலங்க சார், எங்க அப்பா வீட்டுல இருக்கும் முன்னாடி கண்ணுக்குள்ள இருந்தாரு, எப்படி நெஞ்சுக்குள்ள வந்தாரு? உள்ள பைபாஸ் ரூட்ல ஊடுருவி வந்திருப்பாரு போல இருக்கு. டோல்கேட் போடாதனால உடனே வந்திருக்காண்டால். அதான் சார் குடும்பத்துல பாசம் தாரம் இருக்கிறது. தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு தாரம் வரக்கூடிய வாழ்க்கை மகிழ்ச்சி எப்படி தெரியுமா? எப்படி இருக்கும்? பூ மாலையில் ஒரு மல்லிகை. ஆஹா ஆஹா. மாலையில் ஓர் மல்லிகை இன்று நான் தான் தேன் என்றது. மாலையில் ஓர் மல்லிகை இன்று நான் தான் தேன் என்றது. மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா. அருமையான குரல் பலம். நன்றிங்க சார். நீங்க கூடலூர் வண்டி இல்ல? சரிங்க சார். 4 படத்துல தானே பாடியிருக்கீங்க? ஆமா சார். 40 படத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல வாழணும்னு என் மக்கள் சார்பா உன்னை வாழ்த்துறேம்மா. எத்தனை வயசாலும் உன் புருஷன் போய் கேளு. நான் இருக்கிறதுக்கு அப்புறம் 2 வருஷம் லேட்டாவா, நீங்களும் லேட்டாவாங்க. நீ வந்துடுறா, வரும்போது அவன் திருவாரூர் அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துடு. அவங்க விட்டுட்டு போகக்கூடாதுராமே. ஆனால் உண்மையிலே பாருங்க சார், இங்கே பாருங்க, பெண்கள்லாம் பாருங்க எவ்வளோ அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கன்னு. இவ்வளோ தூரத்தில் உனக்கு கண்ணு நல்லாவா தெரியுது? ஏன் எனக்கு என்ன மாலைக்கு நோயா? உனக்கு பகல்லே பசுமாடு தெரியாதே? உண்மையிலே சார், பெண்கள்லாம் பாருங்க அழகா நாங்கள் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்குவோம். ஏன் தெரியுமா நாங்கள் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம்?
கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்ச் அல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ் அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் தான் சார். நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல, ஏன் கட்டுனது மேட்சா இல்ல கட்டிக்கிறது மேட்சா இல்ல, நாங்க வாட்டில் போய்கிட்டே இருப்போம். உண்மையிலே எதிரணியில இருந்து வந்து என்ன பேச்சு பேசுனாங்க, மனைவி பிடிக்கல, மனைவி சமைக்க மாட்டேங்கிறா, குழம்பு வைக்க மாட்டேங்கிறா, சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறான்னு மஞ்சள் சொன்ன. உண்மையிலே சார் மனைவி எல்லாம் வீட்டுல ஒரு நாளைக்கு எத்தனை டீ சார் மனைவியை பார்த்து கூப்பிடுறாங்க. காலைல தூங்கி எந்திரிச்சதுல இருந்து ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாரு. என்னைக்காவது மனைவிமார்கள் நாங்கள் தாடா காப்பி நல்ல வேலைடா பொம்பளை மேல விழுவ பார்த்தா அங்கிட்டு சாயடா அது ரைட்டா. அங்கிட்டு சாயாம இங்கிட்டு சாஞ்சு நான் இது மேல சாஞ்சு 5000 ரூபாய் பைசல் யாரா கட்டுறது? நீ தள்ளியா உட்காருமா அப்படின்னு சொன்னமாங்க சார். இருமா இங்க பிரச்சனை ஓடிக்கிட்டு கிளப்பி விட்டு விட்டா எதுக்குடா என் மேல சாஞ்சா? எங்க தப்ப இதாடா காப்பி அடிச்சா அது அப்படி சாஞ்சங்க. அங்கிட்டு சாய வேண்டியானே, அங்க எப்படி சாய? மாமே மேல தான் சாய்வியோ? ஆமா மாமே மேல சாஞ்சு நான் அங்கிட்டு விழுந்து நான் வாங்க மாமன் தானே வாங்க சொல்லிவிட்டா பிரச்சனைய. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம் சார். நாங்க குடும்பத்துல எவ்வளவு அன்பா பாசமா நடந்துக்கிறோம் தாரம் நாங்களாம். உண்மையிலே எங்களுக்கு தாரத்துக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு சார். குடும்பத்துல மனைவிக்கு தாரம்னு ஏன் தெரியுமா ஒரு பேர்? மனைவிக்கு ஏன் தாரம் பேர் வச்சான்? அப்படி நாங்க அன்பை தாரோம், பண்பை தாரோம், பாசத்தை தாரோம், கணவனுக்கு முத்தத்தை தாரோம், குழந்தை குட்டிய பெத்து தாரோம். அதனால எங்களுக்கு தாரம்னு ஒரு பேர். உங்களுக்கு ஏதாவது அதனாலயா மனைவிக்கு தாரம் பேர் வச்சான்? ஆமா. இப்ப நான் சொல்லவா ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம் பேர் வச்சான்? உங்களை கல்யாணம் பண்ணக்கு அப்புறம் எங்க அப்பா அத்தால விட்டு தாரம், எங்க அண்ணன் தம்பியை விட்டு தாரம், எங்க அக்கா தங்கச்சியை விட்டு தாரம், எங்க சொந்த பந்தத்தை பூரா விட்டு தாரம். அதனாலதான் உங்களுக்கு பேர் தாரம் தாரம் தாரம். கடைசியா கடையில போய் தாரம் XXX ரம். அதனாலதான் உங்களுக்கு பேர் தாரம். ஆனா உண்மையிலேங்க சார் நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது சார். அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காதுங்க. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு குடும்பத்துல ஒரு தாரம் எப்படி தெரியுமா கொடுப்பா? எப்படி கொடுப்பா? அப்படி தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கொடுப்பா சார். ஆகணும் ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல ஓய்ந்து போக நேருமா. நடுவர் அவர்களே, ஒரு குடும்பம் என்பது ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் வசந்தமாக மலர்வது குடும்பம்ங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துல தாரை வரக்கூடிய வாழ்க்கை தான் சார் மகிழ்ச்சியா இருக்கும். உண்மையிலே பாருங்க, எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனும் பார்க்க முடியாது. அப்படியா? மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவார். அப்பதான் தெளியும் போல இருக்கு. எந்திரிச்சு என் முகத்துல தான் சார் முழிக்கணும்னு ஆசைப்படுவார். அந்த கிரகந்தேன் அடி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாதவன் உளறி இருக்கான் பாரு. என்னத்தான் ஒன்னொன்னதான். உடனே எங்க மாமியாருக்கு பொறுக்குமா, அந்த அம்மா சொல்லும் பன்னி குட்டியே தங்க குட்டிங்க நம்பர் அப்படி. அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு. ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல. நீ கேரே பின்றது இல்லையே. எங்க உன் கூந்தலை தூக்கி முன்னாடி போடு. ஏன் சார் இதுக்கு என்னங்க சார் குறைச்சல்? அங்க என்ன இருக்கு குறைச்சலுக்கு? கூந்தலை பாத்தியெல்லாம் பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை பிரசு மாதிரி இருக்கு, பிசிறு அடிச்சு போய் கிடக்கு. உண்மையிலே சார் தங்க குட்டினோன்னா அப்படியே ஜிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்று யாத்தான் டெய்லி காலையில ஏன் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளோ பாசமானு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன்னை உத்து பார்ப்பேன், இருட்டாயிருக்கும், நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாருக்கா மனசு. மாப்பிள்ளை இதுக்கு பெருதாண்டா விடியா முஞ்சிங்கிறது. ஹலோ மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடியறது ஒரு தாரை என்னால எப்படி தெரியுமா விடிய? எப்படி? பால் வண்ணம் பருவங்கண்டம். பால் வண்ணம் பருவம் கண்டு மேல் வண்ணம் கிளிகள் கண்டு
மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். வண்ணம் மையே கண்டேன் மெய் வண்ணம் மெய்யே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். மின்னும் மங்கை வண்ணம் முந்தன் பின்னும் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா? கண்ணம் மின்னும் மங்கை வண்ணம் முந்தன் பின்னும் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா? கார்வண்ண கூந்தல் தொட்டு தேவன் மேனி தொட்டு கார்வன் கூந்தல் தொட்டு தேர்வண்ண மேனி தொட்டு பூவண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா? பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் வெளிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். வண்ணம் மையே கண்டேன் மெய் வண்ணம் மெய்யே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். ஆஹா ஆஹா, இன்னும் 3 நிமிஷம் டயர் இருக்கு உங்களுக்கு. உண்மையிலேங்க சார், இப்போ ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருதுங்க. சட்டி. அதை வந்து தம் பெத்த புள்ள தான் சமாதானப்படுத்தும். அந்த பிள்ளையால தான் சண்டையே வந்திருக்கும். இப்போ எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி அப்படி அழகா பீச்சுக்கு கூட்டிட்டு போவார். ஓஹோ, பீச்சுக்கு கூட்டிட்டு போவாருன்னு சொல்லுங்க. அழகா பீச்சுக்கு உங்களை கூட்டிட்டு போக மாட்டார். ஏன் சார்? ஆமா, அவருக்கு அழகு நான் தானே. ஆமாமா, அழகே எங்களுக்கு ஆகாது. நீங்க பேசுங்க. ஓ, ஐ எம் வெரி சாரி சார். ஓகே, தேங்க்யூ, வெல்கம். உண்மையில சார் என்னை அப்படி பீச்சுக்கு கூட்டிட்டு போவார் சார். அப்படி பீச்சுக்கு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு அப்படியே என் தலையை வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டையவா 4 வரி கவிதை சொல்லுவார் சார் என்ன பார்த்து. அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லம் அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், அவளை அழகா இருக்கனாத்தா அப்படிங்கிறேன், அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டாடி அப்படின்ட்டாரு. நீ வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் இருந்த ஸ்பீக்கரே எனக்கு தெரியலையே. என்னதான் குடும்பத்தில் இப்படி சிறு சிறு ஊழல்கள் இருந்தாலும் கூட அதை தான் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை எப்படி சமாதானப்படுத்துவான் பாருங்க. எப்படி? வளர்ந்தகளை மறந்து விட்டாள் கீழடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கீழடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. வளர்ந்தகளை மறந்து விட்டாள் கீழடா கண்ணா, வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. நீ உட்காரடா கண்ணா. ஆகவே நடுவர் அவர்களே, ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் என்றைக்குமே தாரம்தான் என்று சொல்லி, சுமந்தவள் ஒரு தாய் என்றால் உங்களை சுமப்பவள் மனைவி, வளர்த்தவள் தாய் என்றால் உங்களை வாழ வைப்பவள் மனைவி, கரு தந்து உயிர் தந்தவள் உங்கள் தாய் என்றால் கற்பு தந்து காத்து நிற்பவள் மனைவி. அந்த மனைவி வரக்கூடிய வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை படிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, அருமையான பாட்டு.
உண்மையிலே இந்த கூடலூரில் மண்டலாபிஷேக விழாவை முன்னிட்டு நடந்த இந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்ததாகவே கருதுகிறோம். காரணம், நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல, நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள், அதனால் இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்திருக்கிறது. நான் ஒரு 5 நிமிஷத்தில் தீர்ப்பு முடிக்கிறேன். ஏன்னா மஞ்சுநாதர் ரெடி ஆகிட்டார். கேட்ட கேள்வி என்ன? குடும்பத்தின் தூணாக இருப்பது பெற்ற தாயா கட்டிய மனைவியா? இவங்க என்ன சொல்கிறாங்க? பெற்ற தாய் தான். இவங்க சொல்கிறது சரியாத்தான் சார் தெரியுது. அரண்மனை போல் நாம் வீடு கட்டினாலும் அங்கே அம்மா இல்லை என்றால் அது அனாதை இல்லம்தான் நண்பர்களே. உண்மையிலே மனைவிக்கும் அம்மாவுக்கு என்ன வித்தியாசம்? ஏதாவது வாங்கி கொடுத்தால் சந்தோஷப்படுபவள் மனைவி, ஏதாவது வாங்கி கொடுத்தால் சந்தோஷப்படுபவள் மனைவி, என்ன வேண்டும் என்று கேட்டாலே சந்தோஷப்படக்கூடியவள் தான் நம்ம பெற்ற தாய். உண்மையிலே இந்த மனைவி, நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், நான் சிம்பிளாக முடிக்கிறேன். எனக்கு 2 நாள் பட்டிமன்றம் இல்லை. நான் பட்டிமன்றம் நம்ம முடிஞ்சு போகிறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் சென்று தான் போவேன். ஏன்னா வீட்டுக்கு போகிற எண்ணமும் எனக்கு இல்லை. 2 நாள் இருந்ததுலேயே எனக்கு போதும்டா சாமின்னு பைதுக்கிட்டு வந்துட்டேன். ஒன்றும் இல்லை சார், நேற்று நைட்டு ஒரு 12:15 இருக்கும், ஃபோன் வந்துச்சு. பார்த்தேன் கம்பெனி போகணும். பண்ணி வச்சுட்டு படுத்துட்டேன். திருப்பி ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. என்கிட்ட 2 செல் இருக்குது, சிம் 1 சிம் 2. இதில் ஒரு ஃபோன் வந்துச்சு, இது இந்த கம்பெனிக்காரன். பண்ணிவிட்டு படுத்துட்டேன். இவன் முழிச்சிட்டான். யார் போகணும்? கம்பெனி போகணும். கம்பெனியை அவன் நைட்டு 2 மணி 1 மணிக்கு திறந்து வச்சுட்டு ஒன்று துளாவிக்கிட்டு ஃபோன் அடிக்கிறேன். நான் லூசி சிரிக்கி அடி போனேன் கம்பெனிக்கு. என்னைக்கு கம்பெனி போன திருப்பி போயிருக்கு? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு கொள்ள முடியாத இடத்தில் இருக்கிறார். நீ சொல்லி வச்சிருப்ப அவள்கிட்ட, அடிப்பா நீ எடுத்துறாதேன்னு சொல்லியிருக்க. இது எங்கள் அம்மா சந்தேகப்படுமா? வச்சு பாருங்க. உண்மையிலே அந்த பெற்ற தாய் எப்படிப்பட்டவள் தெரியுமா நண்பர்களே? 50,000 ரூபாய்க்கு பட்டு சேலை கட்டியிருந்தாலும் அவள் கல்யாணத்துக்கும் ஏதோ விசேஷத்துக்கு கிளம்பி போகும்போது அந்த குழந்தை மூக்கு ஒளிக்கிட்டு ஓடியாருந்தா 50,000 ரூபா பட்டுச்சேலையும் நினச்சி பார்க்க மாட்டா. அதனுடைய முந்தானையை எடுத்து தன் பிள்ளையின் மூக்கை சிந்தி விடுவது தான் தாய். நாய் கிளம்பிடுச்சு, அதோ மருமக ஏவி விட்ட எவ்வளோத்தான் இருக்குது. தாயை பற்றி பேசுகிறா, நீங்கள் கிளம்பணும். புழுதியை கிளப்பி விட்டு போகுது. நல்லா கவனித்து பாருங்கள். மாமியா நாய் மருமக நாயுமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தீர்ப்பு சொல்ல விடாமல் பண்ணுறதுக்கு ஏதோ பில்லி சுனியை வச்சு கிளப்பி விட்டு, நாய் பட்டிமன்றம் பேசுகிற இடத்துக்கு வரல, அது படுத்து கிடக்கிற இடத்துல நம்ம வந்து உட்காந்துருக்கோம். வந்து பார்க்குது, நம்ம இருந்த இடத்துல எந்த நாயெலாம் உட்காந்துருக்கு. இவ்வளவு நேரம் ரவுண்ட்ஸ் வந்துச்சு, இதுக்கு மேலே மணி 12 போகுது, அது வேலையை காட்டிட்டு போயிடுச்சு. சிக்னல், ஃபஸ்ட்டு சிக்னல் முடிச்சுக்கடான்னு அர்த்தம். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. உண்மையிலே நான் இன்றைக்கி பட்டிமன்ற நடுவராக உட்காந்துருக்கேன்னா, நான் டைம்லாம் வாட்ச் பேருக்கு தான் கட்டுவேன், டைம் பார்க்க மாட்டேன். பட்டிமன்றம் ஆரம்பித்து 3.25 மணி நேரம் ஆச்சுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும், பார்க்காம சொல்ல முடியும் தம்பி என்னால். நான் சுகர் பேஷண்ட்டு, 2.5 மணி நேரத்தில் டேங்கு நம்பிடும். அப்புறம் விம்மி வர நான் உளுமி பேச வேண்டியதுதான். உண்மையிலே தாய் எப்படிப்பட்டவள்? அந்த தாய் பொழுதுக்கு வேலை பார்ப்பா, காலம்பூரா கஷ்டப்படுவா, முன் எழுந்து பின் தூங்குவோள் நம்மளுடைய தாய். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அவளை வேலைகளும் பார்த்து நைட்டு 11 மணிக்கு தூங்க போவா அந்த தாய். அவளுடைய உடம்பு அந்த டயர்டில் படுத்திருப்பா. ஒரு கல்லை கொண்டு அடிச்சிங்கன்னா கூட அவள் எந்திரிக்க முடியாது. ஆனால் அந்த பக்கத்தில் இருக்க பச்சிலம் குழந்தை ஒரு எறும்பு கடித்து சினுங்கினா கூட வாரி சுருட்டி எந்திரிச்சு அந்த தாய் தன் பிள்ளையை அணைத்துக் கொள்வாள். இதுதான் தாயினுடைய பாசம் என்பது. அவ தனக்காக அழகாக சொன்னார் பாருங்க, இந்த உலகத்தில் எந்த உயிரும் மனைவி இல்லாமல் இருந்து விடலாம், ஆனால் தாய் இல்லாமல் எந்த உயிரும் இந்த உலகத்திற்கு வர முடியாது. ஒரு தாய்க்கு பிரசவ வலி, கடுமையான பிரசவ வலி, 3 மணி நேரம் மருத்துவர்களும் செவிலியர்களும் கடுமையாக போராடுகிறார்கள். போராடி அந்த தாய் ஒரு குழந்தையை பிரசவிக்கிறாள். பிரசவமான உடனே அந்த டாக்டர் தாய்க்கும் பிள்ளைக்குமான அந்த தொப்புள் கொடியை கட் பண்ண போகிறாரு.
அந்த அம்மா சொல்கிறாங்க, சார் வலிக்காமல் கட் பண்ணுங்க சார் அப்படின்றாங்க. டாக்டர் கேட்குறாரு, 3 மணி நேரம் இவ்வளோ பெரிய வலி, இவ்வளோ பெரிய கொடுமையான வலியை நீங்கள் அனுபவித்தீர்களே, இந்த தொப்புள் கொடி நறுக்கிறத போய் தாங்க முடியாமல் நினைக்கிறீங்களே, வலிக்காமல் கட் பண்ணுன்னு சொல்கிறீங்களேம்மா அப்படின்னு கேட்கும்போது அந்த தாய் சொன்னால், என்னால் எவ்வளவு வலியும் தாங்கிக் கொள்ள முடியும் ஐயா, இந்த பச்சிலம் குழந்தை தாங்காது, அவளுக்கு வலிக்காமல் நறுக்குங்கால் என்றார். இதான் தாய்ப்பாசம் என்பது. உண்மையிலே நண்பர்களே, ஒரு குடும்பத்தின் தூணாக இருக்கக்கூடியவள் கட்டிய மனைவியை விட பெற்ற தாயே என்று நான் தீர்ப்பளிக்க முடியாது. தீர்ப்பு சொல்லணும்ல, இது 2 விட்டு சாத்தனை எவன்டா தாங்கிறது? ஆளுகளை உகாரா கொண்டாந்து இறக்கிருக்கான். ஒன்று எட்டி அடைக்கும், அதுக்கு எட்டாது, உருட்டி அடிக்கும். கேட்டாங்க ஐயா ஃபோன் பண்ணும்போது, முத்தையா டீம் வெயிட்டாக வேணும், நாங்கள் எல்லாத்தையும் கொண்டாந்து கரூர் பஸ் ஸ்டாண்டில் இடம் ஓட்டு தான் இறக்கிருக்கேன். ஒன்று 80 கிலோ 82 கிலோ. அப்போ மனைவினா என்னன்னு பார்க்கணும். இப்போ பட்டிமன்றம் முடியும், நான் ஒரு 3 மணிக்கு வீட்டுக்கு போவேன், காலிங் பெல் அடிப்பேன், என் மனைவி கதவு திறப்பா, வாங்க மகாராஜா சீக்கொடலூர் பட்டிமன்றம் சென்றீர்களே எப்படி இருந்தது அப்படியா கேட்பா. போய் படு, தினம் பைதிக்கிட்டு ஊர் சுற்றிடா, ஊர் சுற்றி மேலே போய் படுறாம்பா. இதே முகம் கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு, என்ன கேட்பா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கியே, என்னால் சரியாக பேச முடியலமா அப்படின்னா, சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படியாம்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற சொந்தம். நம்ம தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நஷ்டமாயிருது, எல்லாத்தையும் இழந்துடுறோம், நொடிச்சு போயிடுறோம், நஷ்டமாயிடுறோம். வீட்டில் போய் தனிமரமாக நிற்கும்போது நம்மளோடு சேர்ந்து ஊர் சுற்றினோம் நம்ம வீட்டுக்கு வருவானா, நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா, நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா. தனிமரமாக நிற்கும்போது அந்த கட்டிய மனைவி ஒடியாந்து கேட்பா, ஏன் கண் கலங்கி நிற்கிற, என்னன்னு தெரியலையம்மா, எல்லாத்தையும் நான் நஷ்டமாக்கிட்டேனே, எப்படி நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன்னு கண் கலங்கும்போது அந்த கட்டிய மனைவி கையில் கழுத்தில் காதில் கலக்கிறத கழட்டி கொடுத்து, தான் சிறுவாடு சேர்த்து வச்சிருந்த காசை கொடுத்து, நான் இருக்கிறேன் என்று அந்த குடும்பத்துக்கு தூணாக நிற்கக்கூடியவள் நம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். யோசிச்சு பாருங்கள் சார். உண்மையிலே மனைவி என்பவள் யார்? இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நாங்கள் மனைவி நிறைய கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம். மனைவி என்ற ஒரு சொந்தம் இருக்கிற வரைக்கும் தான் ஆம்பளைகள்லாம் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். இந்த மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். மனைவி இருக்க வரைக்கும் தான் சார் வீட்டில் பாய், அந்த மனைவி போயிட்டான்னா திண்ணையில் தான் பாய். மனைவியினுடைய அருமை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்துவிட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அலைகிறானே, அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள், மனைவியினுடைய அருமை என்னவென்பது தெரியும். சார் ஒன்றும் இல்லை, சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு தாய்க்கு 4 பிள்ளை இருக்கான்னு வைங்க, 4 பிள்ளையும் படிக்க வச்சு திருமணம் பண்ணி கொடுத்துருவா அந்த தாய். திடீர்னு அதில் ஒரு பையன் இறந்து போயிடறான்னு வச்சுங்க, ஒரு மகன் இறந்து போயிடறான்னு வச்சுக்கோங்க. அந்த தாய் என்ன பண்ணுவா? மகன் இறந்துட்டு சோகத்தில் 1 மாதம் எங்கேயும் போகாமல் வீட்டிலே இருப்பாள், மகன் வீட்டிலே. அதே 1 மாதம் முடிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், இன்னொரு மகன் வீட்டில் போய் இருப்பாள், இன்னொரு மகன் வீட்டில் போய் இருப்பாள். நல்ல காலியத்தில் கல்யாணத்தில் 1 மாதம் சென்றதுக்கப்புறம் போய் நிற்பா. ஆனால் கட்டிய மனைவி காலம்பூராம் தன் கணவனை இழந்துவிட்டு எந்த நல்லது கெட்டதுக்கு முன்னால் நிற்க முடியாமல் வெள்ளை சேலை உடுத்தி அந்த குடும்பத்திலே கடைசியாக நின்று கொண்டு இருக்கிறாளே, அந்த மனைவிக்கு இந்த சமூகம் என்ன பதில் சொல்லப் போகிறது நண்பர்களே? தாய் என்பவள், அவர் சொன்ன மாதிரி, ரவிக்குமார் சொன்ன மாதிரி, பெத்தா வளர்த்தா அது அவளோட கடமை சார். எங்கிருந்தோ பிறந்தவள் அந்த பெற்ற தாய் தன் பிள்ளைகளுக்காக இழக்கிறாள். அது அவளை இழக்க வேண்டியது அவளுடைய கடமை, உரிமையும் கூட. ஆனால் அந்த கட்டிய மனைவி, இவங்க அழகா அடுக்கடுக்கா சொன்னாங்களே, அங்கே திருமணம் ஆனவுடன் தன்னுடைய முகவரியை இழக்கிறாள். தான் 25 ஆண்டு காலமாக, தான் 20 ஆண்டு காலமாக தான் வைத்திருந்த முகவரியை இழக்கிறாள். தன் தகப்பன் கொடுத்த தன் படிப்பை இழந்துவிட்டு தன் படிப்புக்கேற்ற வேலை அவள் இங்கே செய்யவில்லை. தன் குடும்பத்திற்காக தன் படிப்பை எல்லாம் புறம் தூக்கி வைத்துவிட்டு இந்த குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறாள். தான் வேண்டிய குலதெய்வத்தை விட்டுவிட்டு திருமணம் ஆனவுடன் இந்த குலதெய்வத்தை வேண்டி இந்த குலத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாள். அங்கே தான் விரும்பியதை எல்லாம் செல்வாக்காக அனுபவித்த அந்த பெண்மகள்
இந்த குடும்பத்திலே வந்து தான் விரும்பாதது கிடைத்தாலும் அதை வெளியில் சொல்லாமல் தானே புழுங்கிக் கொண்டு அதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் இந்த பெண்மகள். வாழ்க்கையில எதையெல்லாம் அவள் இழந்து கொண்டிருக்கிறாள். தன்னுடைய வாழ்க்கையை, தன் பெற்றோர்கள் ஆசையெல்லாம் இழந்து கொண்டிருக்கிறாள். உண்மையிலே நண்பர்களே, மனைவி என்பவள் யார்? இந்த குடும்பத்தை வளமாக்க வந்தவள். தாய் என்பவள் எவ்வளவு காலம் நம்மளோடு இருப்பாள்? தாய் என்பவள் எவ்வளவு காலம் நம்மளோடு இருப்பாள்? சாதாரணமாக நம்ம யோசிப்போம். பெற்ற தாய் என்பவள் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அஸ்திவாரம் போன்றவள். கட்டிய மனைவி என்பவள் மேலே இருக்கக்கூடிய கலசம் போன்றவள். அந்த பெற்ற தாய் நம்மளோட ஒரு 40 வருஷம் கூட இருப்பாங்களா? நம்ம ஒரு 50 வயசு ஆகிற வரைக்கும் நம்மளோட கூட இருப்பாங்களா? 50 வயசு 60 வயசு ஆகிற வரை நம்மளோட பெற்ற தாய் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த காமாட்சி தாயோடு போய் இணைந்து விடுவார்கள். பெற்ற தாய் என்பவள் வணங்கப்பட வேண்டியவள். அந்த தாயை அந்த கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்தோடு தெய்வமாக வைத்து வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவள் தாய் தெய்வமாகி விடுகிறாள். ஆனால் கடைசி வரை நம் குடும்பத்தின் தூணாக நம்மளோடு வலம் வரக்கூடியவள் பெற்ற தாயை விட கட்டிய மனைவியே என்று தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறோம். நண்பர்களே, ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.